இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது நாள் வரைக்கும் எனக்கும் என் பொண்ணுக்கும் இந்த வீட்டுல எந்த ஒரு எதிர்ப்பும் இல்ல. ஆனா இப்போ இந்த வீட்டு வாரிசா உன் பொண்ணு உள்ள வந்தா எங்க நிலைமை என்ன ஆகுறது? இந்த குடும்பத்தோட வாரிசா அந்த பூமி எங்களுக்கு இருக்கிற உரிமையும் அதிகாரத்தையும் பறிச்சுக்கிட்டா அப்புறம் நாங்க எப்படி வாழறது? அக்கா, கோல்ட் ட்ரிங்க் காஃபி. தாம்பச்சு. நீ குடி. நானா? ஆமா, நீதான் குடி. குடிக்க மாட்டேன். குடிக்க மாட்டியா? நான் குடிக்க மாட்டேன். மறுபடியும் சொல்றேன், இத குடி. குடிக்க மாட்டேன்னு சொல்றேன்ல. ஐயோ, யோசிச்சு பாக்குறதே இவ்வளவு பயங்கரமா இருக்குன்னா அந்த பூமி நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டான்னா என் பொண்ணோட நிலைமை என்னோட நிலைமை எவ்வளவு மோசமா மாறும். அண்ணி, எதுக்கு எப்படி கத்துனீங்க? கத்துனா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. எனக்கு கேட்டுச்சு. உனக்கு அப்படி தோணி இருக்கலாம், நான் ஏன் கத்த போறேன்? அப்படியா? சரி விடுங்க. ஆமா, நீங்க ஷோபானி ரூம்ல என்ன பண்றீங்க? அண்ணனுக்கு தெரிஞ்சா கோவப்படுவார்ல. அக்கா ஞாபகம் வந்துருச்சு. உங்க அண்ணனுக்கு பிடிக்காததுனாலதான் இப்படி அக்கா ரூமுக்கு வந்து அக்காவை மனசார பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ரூம்ல இருந்தா கொஞ்ச நேரம் அக்கா கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஷோபா அண்ணி இறந்து இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் நீங்க இன்னும் அவங்கள மறக்காம இருக்கீங்க. அவங்க மேல நீங்க எவ்வளவு பாசமா இருக்கீங்க. டான்ஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு ரூம் வேணும். உனக்கு என்ன ரூம் வேணுமோ எடுத்துக்கோமா. எனக்கு அம்மாவோட ரூம் வேணும். வேற யாரோட ரூம் எடுத்துக்கிட்டா அந்த ரூம்ல இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதுவே அம்மாவோட ரூம்னா காலியா இருக்கும்ல, அதான் கேட்டேன். அது மட்டும் இல்லாம அம்மா ரூமா இருந்தா அவங்க கண்ணு முன்னாடி டான்ஸ் கத்து கொடுக்கற மாதிரியே இருக்கும். அம்மாவா? எங்க அண்ணிய நீ அம்மான்னு சொல்ற? அது வந்து குருவை அப்பா அம்மாக்கு சமம் தானே சொல்லுவோம். அதனாலதான் என் குரு தான் என்னோட அம்மான்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதனாலதான் அப்படி கூப்பிட்டேன். ஓ, அதுல எந்த தப்புமே இல்லம்மா.
குருவையே உன் தாயா நினைக்கிறேன்னா நீ உன் பெத்தவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பேன்னு எனக்கு நல்லா புரியுது. நீ எப்படா டான்ஸ் கத்து கொடுப்பன்னு இங்க எல்லாரும் வெயிட்டிங். எதுக்கு அவ்வளவு அவசரப்படுற? டான்ஸ் எல்லாம் நான் கத்து கொடுக்கறேன். உனக்கு உன்னோட டான்ஸ் மட்டும்தான் தெரியும். எனக்கு ஏன் டான்ஸோட சேர்த்து உன்னோட டான்ஸும் தெரியும். ஆண்டியோட சேர்த்து உன்னையும் ஆட வைக்கிறேன், பார்த்துக்கிட்டே இரு. அதான் அவ கத்து கொடுக்கறேன்னு சொல்றால, எல்லாரும் கத்துக்கோங்க. இந்து கல்யாணத்து அன்னைக்கு சங்கீத் ஸ்பெஷல் அட்ராக்ஷனா இருக்கணும். ஹலோ. அம்மா, நான் தான்மா சாஸ்திரி பேசுறேன். நீங்க தானா? சொல்லுங்க. அம்மா, நம்ம ஞாயிற்றுக்கிழமை நினைச்சோம், ஆனா இப்பவே கிளம்பிட்டோம், வந்துகிட்டு இருக்கோம். என்னது? நிஜமா வந்துட்டு இருக்கீங்களா? ஆமாம்மா. அது என்ன, ஞாயிற்றுக்கிழமை தானே நீங்க வரேன்னு சொன்னீங்க? ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள் இல்லம்மா, அதனால உடனே கிளம்பிட்டோம், வந்துகிட்டு இருக்கோம். பக்கத்துல வந்துட்டோம். ஹலோ ஹலோ சாஸ்திரி, கேக்குதா? என்னம்மா, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? சாஸ்திரி இப்பதான் ஃபோன் பண்ணாரு. உன் அண்ணனை பாக்குறதுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்களாம். அப்படியா? ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா அவன் வீட்ல இருப்பானேன்னு நினைச்சு அவங்கள வர சொல்லியிருந்தேன். அன்னைக்கு நல்ல நாள் இல்லைன்றதுனால அவங்க இன்னைக்கு கிளம்பி வராங்களாம். கிளம்புனதுக்கு அப்புறம் வர வழியில ஃபோன் பண்றாங்க. அப்படின்னா இப்ப தம்பியை எப்படி தடுக்கிறது? அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. நார்மலாவே அவன் ஆபீஸ்க்கு போகாம இருக்க மாட்டான். இப்படி பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்கன்னா கண்டிப்பா போயிடுவான்.